வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரே நாளில் 1385 பேருக்கு கொரோனா. 4வது நாளாக 1000க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி. கொரோனா பரவலால் தமிழகத்தில் இன்று முதல் கல்லூரிகளில் நேரடி வகுப்புகள் ரத்து. ஆன்லைனில் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என அரசு அறிவிப்பு. குடியுரிமை சட்ட விவகாரத்தில் அரசின் நாடகத்தை மக்கள் நம்ப மாட்டார்கள் என ஸ்டாலின் பேச்சு. 1000 ஸ்டாலின்கள் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என முதலமைச்சர் பழனிசாமி ஆவேசம். தமிழக சட்டமன்ற தேர்தல் இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகிறது. சுமார் 4000 பேர் களத்தில் உள்ளதாக தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 289 பேர் போட்டி. இந்து கோயில்களை நிர்வகிக்க அறிஞர்கள் மற்றும் துறவிகள் அடங்கிய தனி வாரியம். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக வாக்குறுதி. தேவேந்திர குல வேளாளர் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பின் சட்டமாகிறது. அசுரன் படத்தில் நடித்த தனுஷுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது. விஜய் சேதுபதி, பார்த்திபன் ஆகியோருக்கும் விருதுகள் அறிவிப்பு. சிறந்த இசையமைப்பாளராக ஜி இமான் தேர்வு. போர்க்குற்றம் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானம். ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இன்று வாக்கெடுப்பு. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட். புனே நகரில் இன்று பிற்பகலில் பல பரீட்சை. இனி விரிவான செய்திகள். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக இருந்ததால் தாம் முதலமைச்சரானதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். 50 ஆண்டு காலம் உழைத்து கட்சிக்கு தலைவராகி உள்ளதாக மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ராமநாதபுரம் அரண்மனை பகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், ஆட்சியை பிடிப்பதற்காக முதலமைச்சர் பழனிசாமி ஏதேதோ உளறிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். உழைத்து முதல்வரானதாக எடப்பாடி பழனிசாமி கூறுவதாக சாடிய ஸ்டாலின், அவர் உழைத்ததை பார்த்து நாடே சிரிப்பதாகவும் விமர்சித்தார். கட்சியில் 50 ஆண்டுகளாக உழைத்து தாம் தலைவராகியுள்ளதாகவும் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். குடியுரிமை சட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமியின் நாடகத்தை நம்ப மக்கள் தயாராக இல்லை என்றும், விலைவாசி உயர்வுக்கு பிரதமர் மோடியும் முதலமைச்சர் பழனிசாமியின் தான் காரணம் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். நான் எம்எல்ஏக்களால முதலமைச்சரான தேர்ந்தெடுக்கப்பட்டேனே தவிர வேற எந்த வகையில் நான் தேர்ந்தெடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. சரி, அதை நான் வாதத்துக்கு ஏத்துக்கிறேன். நீங்க எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க. ஊர்ந்து போனது உண்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க. யாருடைய காலை தேடி ஊர்ந்து போனீங்க? அது உண்மையா இல்லையா? அது இல்லைன்னு சொல்லுங்க. அது இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்க தயார். நான் அதை நிரூபிக்கிறேன். நீங்க தண்டனை ஏத்துக்கொள்ள தயாரா இருக்கீங்களா? இந்த கேள்வியை தான் கேட்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து தீவடிப்பட்டியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் தகுந்த பதிலடி தருவார்கள் என்றும் விமர்சித்தார். கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுக குளறுபடி செய்து வெற்றி பெற பார்ப்பதாகவும் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஸ்டாலின் பொதுமக்களிடம் பெட்டியில் மனுவை போட சொல்வதாகவும், ஆனால் அதிமுக விஞ்ஞான ரீதியில் மக்களிடம் குறைகளை கேட்டு வருவதாகவும் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டார். என்னுடைய கழகம் உழைப்பார் கழகம், என்னுடைய கழகம்
உழைப்பால் நிபுணரிக்கிறது. ஆகவே நீங்கள் எத்தனை வசதியாலும் எவ்வளவு எங்களுக்கு தரக்குறைவாக விமர்சித்தாலும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் கல்கண்டார்கோட்டை பகுதியில் பிரச்சாரம் செய்தார். வாக்காளர்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தை 2 கழகங்களும் மாறி மாறி ஆட்சி செய்து 7 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து விட்டதாக விமர்சித்தார். அரசு கொடுக்கும் இலவசங்கள் ஏழ்மையை போக்காது என்றும், தமிழக அரசு ஒவ்வொருவருக்கும் 65,000 ரூபாய் கடனை வைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். டாஸ்மாக இழுத்து மூடுன்னு நான் சொல்றேன். அட்லீஸ்ட் பாதியாவது மூடுங்கன்னு சொல்றேன். அதை சொல்லுங்க பாப்போம். சொல்ல மாட்டாங்க. எது இப்போதைக்கு கேள்வி எழாதோ, எது தன்னுடைய பாக்கெட்டை எந்த சேதமும் ஏற்படுத்தாதோ, பணப்பட்டிக்கு கல்லா எப்படி கெட்டு போகாம இருக்கணும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில புல்லா வைக்கிறது நம்ம தலையில. மக்கள் நீதி மய்யம் ஆட்சிக்கு வந்தால் மாநில சுயாட்சி உருவாக்கும் என்றும் கமலஹாசன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் காவல்துறை பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை உள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியிருக்கிறார். மதுரை தெற்கு தொகுதி மதிமுக வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து உபுலாப்படித்துறை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தமிழக அரசின் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுவதாக கடுமையாக சாடினார். புதிய வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். இந்த வாக்காளர்கள் எல்லாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். வேலையில்லா திண்டாட்டத்தை போக்க வேண்டும். பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களுக்கு இங்கே வேலை கொடுக்கின்றார்கள். அப்படி வேலை கொடுக்கக்கூடிய இந்த அரசு ஊழல் அரசாக இருக்கின்றது. ஊழல் அரசாக இருக்கிற காரணத்தால் தான் எல்லா துறைகளிலும் ஊழல். ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற உள்ள தேர்தல் திமுகவின் மன்னராட்சிக்கும் அதிமுக கூட்டணியின் மக்களாட்சிக்கும் இடையே நடைபெறும் போட்டி என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் அதிமுக வேட்பாளர் SM சுகுமாரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தனது சொந்த கட்சியையே நிர்வகிக்க முடியாமல் பீகாரில் இருந்து ஒருவரை இறக்குமதி செய்துள்ளதாக சாடினார். ஆண்டுக்கு 6 சிலிண்டர் இலவசமாக கொடுப்பதாக கூறி அதிமுக அரசு மக்களை ஏமாற்ற நினைப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் அமமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஜியபுரம், அண்ணாசிலை, காந்தி மார்க்கெட் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் இருவரும் ஏமாற்று பேர்வழி என கடுமையாக சாடினார். தலைவர் வர்றாரு, விடியல் தர்றாருன்னு யாருக்கு விடியல்? அவங்க குடும்பத்துக்கு, திமுக குடும்பங்களுக்கு தான் விடியல் வருமே தவிர பொதுமக்களுக்கு கொண்டு வர போறதில்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணம் யாரு? திமுக தானே. காவிரி பிரச்சனைக்கு காரணம் யாரு? இவங்க அப்பா திரு கருணாநிதி தானே. இன்னைக்கு மாணவர்கள்லாம் மருத்துவக் கல்லூரியில் கிராமப்புற மாணவர்கள்லாம் சேர முடியாமல் தவிக்கிறாங்களே, நீட் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் யாரு? இவங்க தான். இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. திமுக கூட்டணியில் 6 இடங்களை பெற்றிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனி சின்னத்தில் போட்டியிட முடிவு செய்திருந்தது. அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர்கள் தாங்கள் போட்டியிடும் 6 தொகுதிகளிலும் பானை அல்லது மோதிரம் சின்னத்தை கேட்டிருந்தனர். இந்நிலையில் தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கீடு செய்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில் பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீண்டும் அதே சின்னம் கிடைத்திருப்பதில் அக்கட்சியினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனை ஆதரித்து நடிகர் ராதாரவி பிரச்சாரம் மேற்கொண்டார். காந்திபுரம் 100 அடி சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், அதிமுகவின் வாக்குகளை பிரிப்பதற்காக திமுகவின் பி டீமாக கமல்ஹாசன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கமல்ஹாசன் பேசும்பொழுது ஏதோ திமுக திட்டா நினைச்சிடாதீங்க, ஓட்டு போட்டுறாதீங்க, அவன் உங்களை ஏமாத்துறான். ஓ, இவரும் திமுகவை தானே திட்டுறாருன்னு அண்ணா திமுக போடுற ஓட்டையும் பிரிக்கிறதுக்காக பண்ணும் சிலுமிஷம் இது. அவன் திமுகவின் கைகூலி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி தொகுதியில் வாக்களிப்பதற்கு முன்னதாக ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை நினைவில் கொள்ள வேண்டும் என்று சமத்துவ மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ராதிகா சரத்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார்.
தூத்துக்குடி சிவன் கோவில் அருகே கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்தவர் போராட்டம் செய்வது ஒரு குற்றமா என்றும் கேள்வி எழுப்பினார். ஸ்டெர்லைட்டை மனசில் வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த பட்டனை அமுக்க வேண்டும். போராட்டம் பண்றது ஒரு குற்றமா? சொல்லுங்க, போராட்டம் பண்றது ஒரு குற்றமா? குற்றம் கிடையாதுங்க. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க போகும்போது எப்படி வாங்கினாங்க? டீ காஃபி குடிச்சுக்கிட்டா வாங்கினாங்க? போராட்டம் பண்ணி தானே வாங்கினாங்க. அதே மாதிரி தான் ஸ்டெர்லைட் அந்த சுட்ட விஷயம் நீங்க எல்லாரும் மனசுல வைத்துக்கொண்டு அந்த பட்டனை அமுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு சிந்திச்சு வாக்களிங்கள். இதனிடையே மேலூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் செல்வம் வாக்கு சேகரிக்க சென்ற போது கிராம மக்கள் அவரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செல்வம் வருவதை அறிந்த வண்ணம்பாறைப்பட்டி பகுதி மக்கள் ஊர் எல்லையில் திரண்டனர். 5 ஆண்டுகளாக தங்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என கூறி வாக்குவாதம் செய்தனர். பின்னர் கிராம மக்களிடம் போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து கலைந்து சென்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் அமைச்சர் SP வேலுமணி வாக்காளர்களின் மொபைல் எண்களை சேகரித்து கூகுள் பே மற்றும் ஆன்லைன் பண பரிமாற்ற தளங்கள் மூலமாக பணம் வழங்குவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாருக்கு கடிதம் மூலம் பதில் அளித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தமிழகத்தில் பண பரிமாற்றம் தொடர்பாக அனைத்து வங்கிகளுக்கும் உரிய அறிவுரை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகத்திற்குரிய பண பரிவர்த்தனைகள் குறித்து நடவடிக்கை எடுக்க அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். இலங்கையில் நடந்த மனித உரிமை மீறல் தொடர்பாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள கண்டன தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் உள்நாட்டு போரின் போது மனித உரிமை மீறல் நடந்ததாக ஐநா மனித உரிமை ஆணையத்தில் கண்டன தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு திங்கட்கிழமை நடைபெறவிருந்த நிலையில் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானத்திற்கு எதிராக இந்தியா வாக்களிக்க வேண்டும் என இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் மோடியை வலியுறுத்தியுள்ளார். இவ்விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பர்சானாவில் நடைபெற்ற ஹோலி திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். வட மாநிலங்களில் வரும் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு பர்சானாவில் உள்ள ஸ்ரீ ராதாராணி கோவிலில் நடைபெற்ற பாரம்பரிய லட்டுமார் ஹோலி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா காலத்தில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் ஏராளமானோர் திரண்டதால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக சென்ற ராகுல் காந்தி கல்லூரி மாணவிகளுக்கு அகிடோ தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்தார். கொச்சியில் உள்ள தெரசா கல்லூரியில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது மாணவிகளுக்கு அவர் அகிடோ கலையை கற்பித்தார். Keep your head up, keep your head up. Okay, push. Lean forward more. Push into it, yeah. Push. Push. நிகழ்ச்சியில் உரையாற்றிய ராகுல் காந்தி ஆண்களை விட பெண்களுக்கு சக்தி அதிகம் என்றும் பெண்கள் தங்கள் சக்தியை அறிவதில்லை எனவும் கூறினார். கொரோனா அதிகரிப்பை அடுத்து மத்திய பிரதேசத்தில் மாஸ்க் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை முதல் ஒரு வாரத்திற்கு அனைத்து மாவட்டங்களிலும் பொது இடங்களில் சைரன் ஒலிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காலை 11 மணிக்கு ஒரு முறையும் இரவு 7 மணிக்கு ஒரு முறையும் 2 நிமிடங்களுக்கு தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் சைரன் ஒலிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கவும் முகக்கவசம் அணிவதை கட்டாயமாக்கவும் இந்த முயற்சியை மேற்கொள்வதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கோவில்பட்டியில் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் கார் அருகே பட்டாசு வைத்த புகாரில் 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் ராஜு பசுவந்தனை சாலையில் பரப்புரை மேற்கொண்டார். அன்னை தெரசா நகர் வழியாக அவர் சென்றபோது அமமுகவினர் பட்டாசு வெடித்து இடையூறு ஏற்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இச்சம்பவம் தொடர்பாக அமமுகவை சேர்ந்த கார்த்திக், கருப்புசாமி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பரமக்குடியில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகர் முழுவதும் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள கமுதக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள ரயில்வே கேட் பாதையை ரயில்வே துறையினர் மூடியதால் கிராம மக்கள் மேம்பாலத்தில் ஏறி 5 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 வருடங்களாக ரயில்வே கேட் பாதையை திறக்க வலியுறுத்தி போராடி வந்தனர். இதுவரை எந்தவொரு பலனும் கிடைக்காத நிலையில் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தீர்மானம் எடுத்து நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் சுமார் 4000 பேர் வேட்பாளர் பட்டியல் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 12ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 234 தொகுதிகளில் இருந்து 7517 வேட்புமனுக்கள் பெறப்பட்டன. அவற்றின் மீதான பரிசீலனை கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. அதில் 2517 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 4332 மனுக்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளான நேற்று 372 மனுக்கள் திரும்பப் பெறப்பட்டன. கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 23 வேட்புமனுக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் இறுதியாக 11 பேர் களம் காண்கின்றனர். இதேபோன்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளில் 486 வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. அதில் 81 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு 347 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நேற்று 58 மனுக்கள் திரும்பப் பெறப்பட்ட நிலையில் அங்கு இறுதியாக 289 பேர் களம் காண்கின்றனர். புதுச்சேரியில் பாமக சார்பில் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்த 10 பேரும் தங்களது மனுக்களை திரும்ப பெற்றுக் கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமகவுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படாததால் அதிருப்தியில் இருந்த அக்கட்சி தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்து ஊசுடு, திருபுவனை, மங்கலம் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை அறிவித்தது. இந்நிலையில் அந்த 10 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை நேற்று வாபஸ் பெற்றுக் கொண்டனர். புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைத்த பிறகு பாமகவுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று பாஜக தலைமை உறுதியளித்ததை அடுத்து 10 பேரும் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த கோவில்களை நிர்வகிக்க அறிஞர்கள் மற்றும் துறவிகள் அடங்கிய தனி வாரியம் அமைக்கப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மீண்டும் சட்ட மேலவை கொண்டுவரப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பாஜகவின் தேர்தல் அறிக்கையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சென்னையில் வெளியிட்டார். தொலைநோக்கு பத்திரம் என்ற பெயரில் விவசாயம், இளைஞர் நலன் உள்ளிட்ட 14 தலைப்புகளில் பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. அதன்படி விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு வட்டியில்லா பயிர்க்கடன், விவசாய கருவிகள் வாங்குவதற்கு குறைந்த வட்டியில் தவணை முறையில் கடன் வழங்கப்படும். விவசாயிகளை போன்று மீனவர்களுக்கும் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பத்தில் பிறக்கும் பெண் குழந்தையின் பெயரில் 1 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி ஏற்படுத்தப்படும் எனவும் பாஜக கூறியுள்ளது. தமிழகத்தில் உள்ள 12 லட்சம் பஞ்சமி நிலங்கள் மீட்கப்பட்டு பட்டியலின மக்களிடமே வழங்கப்படும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படுவதுடன் வேலை இழக்கும் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு மாநில அரசின் வேறு துறைகளில் பணியமர்த்தப்படுவர் என்று பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது. தமிழகத்தில் தேசிய கல்விக் கொள்கையை முழுமையாக அமல்படுத்துவதுடன் 8, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச டேப்லெட் வழங்கப்படும். தமிழகத்தில் 50 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். ஆசை வார்த்தை கூறி மதமாற்றம் செய்வதை கிரிமினல் குற்றமாக கருதி நடவடிக்கை எடுக்க கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டுவரப்படும். பசுவதை தடை சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் எனவும் இந்து கோயில்களை நிர்வகிக்க அறிஞர்கள் மற்றும் துறவிகள் அடங்கிய தனி வாரியம் அமைக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் அகதிகள் முகாமில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்க பரிந்துரை அளிக்கப்படும். தமிழகத்தில் மீண்டும் சட்ட மேலவை கொண்டுவரப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட பின் பேசிய நிதின் கட்கரி, தமிழக வளர்ச்சிக்கான அத்தனை அம்சங்களும் பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் உள்ளதாக கூறினார். மேலும் எதிர்வரும் தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் கட்கரி நம்பிக்கை தெரிவித்தார். I am confident that 100% NDA will get majority and 100% we will have a new government who is going to change the socio-economic transformation of Tamil Nadu, and Tamil Nadu will be developed as one of the
progressive state in the country, number one, with ease of business, corruption-free system, at the same time development for the future. Thank you very much. Malari, vanakkam. தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தியே தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக நிதின் கட்கரி கூறினார். தமிழகத்தில் தொடர்ந்து 4வது நாளாக 1000க்கும் அதிகமானோருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் 496 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் 1385 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வந்த ஒருவர், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வந்த தலா ஒருவருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 8,68,367 அதிகரித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 10 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 12,609 அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 659 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதால் குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 8,47,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 73,027 பேருக்கும் இதுவரை மொத்தமாக 1,85,34,000 பேருக்கும் RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரையில் கோவையில் 130 பேர், செங்கல்பட்டில் 126, தஞ்சையில் 83 பேர் என அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் கொரோனா நிலவரம் குறித்து சுகாதாரத்துறை செயலாளருடன் ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் RT-PCR பரிசோதனையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நோய் தொற்று அதிகமுள்ள மாவட்டங்களில் தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இதுவரை 21 லட்சம் பேர் தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகுதி வாய்ந்த நபர்கள் தாமாக முன்வந்து அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்றும் ராஜீவ் ரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்று முதல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே வகுப்புகள் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தலைமைச் செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் இன்று முதல் அனைத்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலும் இணைய வழியில் வாரத்திற்கு 6 வகுப்புகள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பொறியியல் மற்றும் அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான செய்முறை வகுப்புகள் மற்றும் செய்முறை தேர்வுகளை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் முடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாடு தழுவிய அளவில் ஊரடங்கை அமல்படுத்தும் திட்டம் எதுவும் இல்லை என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊரடங்கு குறித்து முடிவெடுக்க மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுக்கு அதிகாரம் இருப்பதாக தெரிவித்தார். Lockdown is not the option. Actually, yesterday there was a meeting in Nagpur also. So we need more restrictions. But also we need to think about the employment of the poor people. So we are very cautious, serious in Maharashtra and particularly in Nagpur. We are taking lots of preventive measures. But about all these things, the health minister is the authority and he will take this. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சிலருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதால் தேர்தல் களத்தில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருவதுடன் கடந்த 4 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மேலும் 10 மாணவிகளுக்கும் மற்றொரு தனியார் பள்ளியில் பயிலும் 2 மாணவிகளுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறிப்பிட்ட 11 பள்ளிகளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. மேலும் கல்லூரி மாணவர்கள் 5 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கும்பகோணம் அருகே கோவிலாச்சாரியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொற்று பரவல் காரணமாக மூடப்பட்டுள்ளது. சென்னை தரமணியில் செயல்படும் AGS நிறுவனத்தில் 2 கொரோனா உறுதியானது. இதையடுத்து அவர்கள் பணிபுரிந்த அலுவலகம் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 200க்கும் மேற்பட்டோருக்கு சோதனை நடத்தப்பட்டது. அதில் 40 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் அந்த நிறுவனத்தின் 3 கிளைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டன. மக்கள் நீதி மய்யம் துணைத் தலைவரும் அக்கட்சியின் சென்னை அண்ணாநகர் தொகுதி வேட்பாளருமான பொன்ராஜுக்கு கொரோனா உறுதியானது. இதேபோன்று சேலம் மேற்கு தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஏற்கனவே அக்கட்சியைச் சேர்ந்த துணைச் செயலாளர் சுதீஷும் கொரோனாவால் சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் விஜயகாந்த், பிரேமலதாவுடன் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பேச்சுவார்த்தையின் போது உடன் இருந்ததால் தேமுதிக வட்டாரத்திலும் தொற்று அச்சம் நிலவுகிறது. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை பாரிமுனையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டங்களில் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். திடம்னு இங்கே பாரிஸில் பண்ணுற மாதிரி இப்போ ஏற்கனவே 20 பேருக்கு ரேண்டமாக ஆளை பிடிச்சு அவரோட அட்ரஸை குறித்து அவருக்கு RT-PCR டெஸ்ட் பண்ணி நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உறுதி பண்ணுவோம். நமக்கு கூட்டு கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5லேருந்து 10 கிளஸ்டர்ஸ் சென்னை, அதே மாதிரி செங்கல்பேட்டு, அதே மாதிரி திருவள்ளூர், அதே மாதிரி கோயம்புத்தூர் நகரப்பகுதி, திருப்பூர் நகரப்பகுதி போன்ற இடங்கள்லையும், பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் நம்ம தஞ்சாவூரில் நீங்கள் பார்த்தீங்க, அதையும் உடனடியாக பள்ளிகள் மூடி நம்ம இப்போ நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்புறம் மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட், அந்த பகுதியில் நம்ம தனிப்பட்ட தட்டி போர்டு அடித்து மூடக்கூடாது. அதே நேரத்தில் நோய் கட்டுப்பாட்டு பகுதியை தெளிவுபடுத்தி உள்ளேந்து வெளியில் போகிறது, வெளியிலேருந்து உள்ளவர்களுக்கு தயார்படுத்தி அந்த மாதிரி போகாமல் தடுக்க கிருமி நாசினி தெளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கோம். மேலும் கொரோனா பரவுவதை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தேசிய மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். டோக்கியோவில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் வாள் சண்டை பிரிவில் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக சென்னையைச் சேர்ந்த பவானி தேவி தேர்வாகியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சடையாண்டி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஒலிம்பிக் வாள்சண்டை போட்டிக்கு இந்தியாவிலிருந்து முதல் முறையாக தகுதி பெற்றுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த வாள்சண்டை வீராங்கனை பவானி தேவி நம்மளுடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம். முதற்கண் நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஒலிம்பிக் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்தியாவிலிருந்து ஒரு வாள்சண்டை வீராங்கனையாக பங்கேற்க தகுதி பெற்றிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வணக்கம், ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இது எனக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை. இதுக்கு பின்னாடி நிறைய பேரோட உழைப்பு இருக்குது, நிறைய பேரோட சப்போர்ட் இருக்குது. எனக்கு மெயினாக என்னோட மெயின் சப்போர்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ அவங்க நம்ம முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அம்மா ஜெயலலிதா அவர்கள் எலைட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அதாவது ஒலிம்பிக்கு தயாராகிற அத்லெட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஸ்கீமில் நான் 2016 நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அதுலேருந்து வந்த மணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் நிறைய காம்படிஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங்லாம் போக முடிஞ்சு இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாருமே தான் காரணம். இது ஒரு டீம் எஃபோர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இதில் இதுவும் சரி, மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அதை விட என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதில் ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால எனக்கும் கான்ஃபிடென்ட்டாக என்னோட பயிற்சியையும் தனியாக போகிறதா இருந்தாலும் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு வீட்டிலேருந்து கிடச்சதுனால இந்த அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபென்சிங் அப்படின்றது இன்னமும் கிராமத்திலலாம் போய் சென்றடையலை. வாள்சண்டை விளையாட்டு அப்படின்னு இருக்கிறதே நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய மாணவர்களுக்கும் சரி நிறைய வீரர்களுக்கும் தெரியவே வருது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒலிம்பிக் லெவலில் போயிட்டு வந்திருக்கிறீங்க. ஒலிம்பிக்கில் குவாலிஃபைட் ஆகிருக்கீங்க, அதுவும் ஃபஸ்ட்டு உமனாக. ஸோ இந்த ஃபென்சிங் விளையாட்டை தேர்ந்தெடுத்தது எப்படி உங்களுக்கு வசப்பட்டுச்சு இந்த விளையாட்டு? நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது என்னோட ஸ்கூலில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். முருகதனுஷ்கோடி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இது தெரியாமல் போனதுக்கு காரணம் வீட்டில் இருந்தும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். வேறு வெளியிலையும் இது அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு லெவல் இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம் அதை டெவலப் பண்ணுறதுக்கான சில முயற்சிகள் எடுக்காமல் போயிருக்கலாம். பட் இப்போது நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸும் சரி, நம்ம ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இப்போ நிறைய ப்ரோக்ராம்ஸும் ஸ்கீம்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் எலைட் லெவல் மட்டும் இல்லை, ஜூனியர் அத்லெட்ஸ் கூட அந்த ஸ்கீம் மூலயமா அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இனிமேல் ஸ்போர்ட்ஸ் எல்லா ஸ்போர்ட்ஸுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே போய் சேருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த கோவிட் எனக்கு மட்டும் இல்லை, அத்லெட்ஸ்க்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். இதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் ஒரு காம்படிஷன் கேன்சல் ஆகுது, தள்ளி போகுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செஞ்சுது. பட் அதுலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒலிம்பிக் கண்டிப்பாக நடக்கும், நான் போவேன்னு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நான் லாக்டவுனில் எங்கள் வீட்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன ட்ரைனிங் பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தேன். அதுபடி எல்லாமே நல்லபடியாக நடந்துருக்கு. முதல் படி எடுத்து வச்சுருக்கீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் முன் உதாரணமாக திகழணும், ஒலிம்பிக் போட்டியிலையும் இந்தியாவினுடைய கொடிய உயரை பறக்க விடணும்னு சொல்லி நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
செய்திகள் தொடர்கின்றன. தேவேந்திர குல வேளாளர் சட்ட மசோதா மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. தேவேந்திர குலம், குடும்பன், பன்னாடி, கல்லாடி, பள்ளன், வாதிராயன் ஆகிய 6 பிரிவுகளை தேவேந்திர குல வேளாளர் என ஒரே பெயரின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து பட்டியலினத்தவர் பட்டியலில் மாற்றங்கள் செய்யும் வகையில் அரசியல் சாசன திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சமூக நலத்துறை அமைச்சர் தாவர்சந்த் கெலாட் கடந்த மாதம் 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தினார். இது விவாதத்திற்கு பிறகு கடந்த 19ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மாநிலங்களவையில் திங்கட்கிழமை நிறைவேற்றப்பட்டது. விரைவில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தவுடன் சட்டமாக அமலாகும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனின் தேர்தல் பிரச்சார வாகனத்தை பறக்கும் படையினர் வெவ்வேறு இடங்களில் 3 முறை சோதனை நடத்தினர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தஞ்சாவூர், திருச்சி மாவட்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் மக்கள் நீதி மய்யம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். காலையில் பட்டுக்கோட்டை தொகுதியில் பிரச்சாரம் முடித்த பிறகு அவரது வாகனத்தில் பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்று தேர்தல் பறக்கும் படையினர் திடீர் சோதனை செய்தனர். பின்னர் தஞ்சாவூர் பகுதியில் பிரச்சாரம் செய்ய சென்றபோது கமலின் வாகனத்தை தஞ்சை தொகுதி தேர்தல் அதிகாரிகள் 2வது முறையாக சோதனை நடத்தினர். மீண்டும் அவர் பிரச்சாரம் செய்ய சென்றபோது தஞ்சை நீதிமன்ற சாலையில் 3வது முறையாக கமல்ஹாசன் வாகனம் சோதனைக்கு உள்ளானது. இந்நிலையில் திருச்சி, திருவெரும்பூரில் பிரச்சாரம் செய்த கமல்ஹாசன் இதுபோன்ற சோதனைகளால் என்னை மிரட்ட முடியாது என்று கூறினார். எனக்கு கூட வர்றவங்களுக்கு சேர்த்து வேணுங்கிறதுக்கு, அதை தவிர வேற ஒன்றும் கிடைக்காது. ஆனால் கட்டா போன எலெக்ஷன்ல ஒருத்தர் வீட்டில இருந்து பணம் எடுத்தாங்க. அப்புறம் இன்னும் யாருமே கேள்வி கேட்ட பாடில்லை. என்ன வந்து கேட்கறீங்களா? எவ்வளவு கோபம் வரும் எனக்கு. மீசைய நாளுக்கு நாள் முறுக்கிக்கிட்டே போகுது. அந்த கோபத்துல தான். இதனிடையே அடுத்தடுத்து கமல்ஹாசனின் வாகனத்தை தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்த சம்பவத்திற்கு மக்கள் நீதி மய்யம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் முரளி அப்பாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், சோதனை என்ற பெயரில் மக்கள் நீதி மய்யம் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசு இடையூறு செய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆவின் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்களில் முறைகேடாக ஆளும் கட்சியினர் பணம் கொண்டு சென்று வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோவை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனின் பிரச்சார வாகனத்தை ரெட்ஃபீல்ட் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிறகு அவரது வாகனத்தில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஏதேனும் உள்ளதா என்று அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சோதனையில் எந்த பொருட்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 24 கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். சிம்பூர் சோதனை சாவடியில் மதுரையைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் சிவானந்தத்தின் காரில் கொண்டு செல்லப்பட்ட வெள்ளி கொலுசு, வளையல் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பரமக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் காரில் கொண்டு செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அறந்தாங்கியைச் சேர்ந்த எல்லன்புரத்தைச் சேர்ந்த கனகரத்னம் என்பவரிடம் பணத்திற்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பணம் ஆலங்குடி தேர்தல் நடத்தும் அலுவலர் அக்பர் அலியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மானாமதுரை திமுக வேட்பாளர் தமிழரசி தேர்தல் பிரச்சாரத்தின் போது டீ கடையில் டீ மாஸ்டராக மாறி வாக்கு சேகரித்தார். முன்னாள் அமைச்சரான தமிழரசி இளையான்குடி, சூரானம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பெண் ஒருவர் கூடை பின்னிக் கொண்டிருந்ததை பார்த்த அவர் பெண்ணின் கையில் இருந்த கூடையை வாங்கி சிறிது நேரம் பின்னிக் கொடுத்து வாக்கு சேகரித்தார். சென்னை ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் சாமு நாசர் நரி குறவர்களுடன் சேர்ந்து உண்டிகோல் அடித்து விளையாடி உற்சாகமாக வாக்கு சேகரித்தார். திருமுல்லைவாயில் நரிக்குறவர்கள் குடியிருப்பு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்று திமுக வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர்கள் அளித்த ஊசிமணி, பாசி மாலையை அணிந்து கொண்ட திமுக வேட்பாளர் உயரமான மரத்தில் இருக்கும் பழத்தை உண்டிகோல் மூலம் குறிவைத்து அடித்து நரிக்குறவ வாக்காளர்களை கவர்ந்தார். ஆண்டுக்கான சிறந்த நடிகருக்கான தேசிய விருதுக்கு அசுரன் திரைப்படத்தில் நடித்த தனுஷ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சிறந்த துணை நடிகர் விஜய் சேதுபதி என மொத்தம் 7 விருதுகளை குவித்துள்ளன தமிழ் திரைப்படங்கள். இந்திய திரைத்துறையின் உயரிய விருதாக கருதப்படும் தேசிய விருதுகள் கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக அறிவிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் 2019ஆம் ஆண்டுக்கான 67வது தேசிய திரைப்பட விருதுகள் மத்திய அரசால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் சிறந்த நடிகருக்கான விருது அசுரன் படத்தில் நடித்ததற்காக நடிகர் தனுஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு வாங்கணும்.
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அரசியலை பேசிய அசுரன் படத்திற்கு தமிழின் சிறந்த படத்திற்கான விருதும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. சூப்பர் டீலக்ஸ் படத்தில் ஷில்பா எனும் திருநங்கை கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகருக்கான விருதை விஜய் சேதுபதி வென்றுள்ளார். அது நிஜமாவே உன் புள்ளதானாமா? ஆமாயா. இப்படிதானோ எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டுக்கினே இருப்ப. அந்த மாதிரி வளர்ந்தா அந்த புள்ள வாழ்க்கை நல்லா இருக்குமா? அப்படின்னா பண்ணிட்டேன். நகை வெட்டிக்கிறது இல்லையா, முடி வெட்டிக்கிறது இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி என் உடம்பு மாத்திக்கிட்டேன். இது குறித்து ட்விட்டரில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள விஜய் சேதுபதி சூப்பர் டீலக்ஸ் படத்தின் இயக்குனர் தியாகராஜா குமாரராஜாவிற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். சிறந்த பாடல்களுக்கான அசுரன் படத்திற்கு அடுத்தபடியாக பார்த்திபன் மட்டும் ஒற்றை ஆளாக நடித்து இயக்கி தயாரித்திருக்கும் ஒத்த செருப்பு சைஸ் 7 திரைப்படத்திற்கும் 2 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தப்பிச்சு வந்துடலான்னு பார்த்தா ஆமா செய்யலாம். அது காரகாரன் அந்த அதேபோல் 80 வயது தாத்தாவுக்கும் 8 வயது சிறுவனுக்கும் இடையிலான மெல்லிய உறவை மையப்படுத்திய கேடி என்கிற கருப்புதுரை படத்தில் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திய நாக விஷாலுக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதும் வழங்கப்பட்டுள்ளது. அட்ஜஸ்ட் பண்ணி போனா போட்டு படுக்க விட்டா கொட்டையா உற சீக்கிர வாய்க்குள்ள முழுங்கிட்டியா அந்த சாமியை காக பிடிச்சிச்சு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புனே நகரில் இன்று நடைபெறுகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி டெஸ்ட் மற்றும் T20 தொடரை இழந்தது. இதனையடுத்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாட உள்ளது. 2 அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மகாராஷ்டிர மாநிலம் புனே நகரில் இன்று பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 மணிக்கு ஆட்டம் தொடங்குகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக மைதானத்திற்கு செல்ல ரசிகர்களுக்கு அனுமதி இல்லை. டெஸ்ட் மற்றும் T20 தொடரை வென்றுள்ள இந்திய அணி ஒருநாள் தொடரையும் வெல்லும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து பார்க்கலாம். मैं हूं आनंद नरसिम्हन। इस जादुई दुनिया में आपका होस्ट और साथी जो आपको मिलवाने वाला है ऐसी ही यंग जीनियस से जिसके वायलिन छूते ही माहौल मैजिकल हो जाता है। वेलकम टू बायजूस यंग जीनियस। आइए बैठिए। मुझे बताइए ये पूरा जो वायलिन के साथ आपका जो ये रिश्ता है ये कब से शुरू हुआ? When did it start? जब मैं 2 साल की थी मैं मम्मा को बहुत बार कहती थी कि मुझे वायलिन सीखना है और उस टाइम पे सब लोग बोलते थे कि मैं बहुत छोटी हूँ। फाइनली जब मैं 6 साल की थी तब मेरी मम्मा ने मुझे अपने सर प्रोफेसर विंस्टन कोलासो के पास भेजी और उसी टाइम से ही इज माय टीचर। Althea, you're remarkable. Your violin playing transported me to different countries and different times, and I hope you continue. There are few enough Western classical musicians that we have in India. अब वक्त हो गया है हमारी दूसरी जीनियस को बुलाने का। हाय अनुष्का। हाय। ये आपके टी शर्ट में क्या लिखा है? मैं जब आप एंट्री कर रही थी मैंने देख रहा था कि आपने क्या हम किसी से बुली नहीं। अरे वाह, बहुत अच्छा मैसेज है ये। Anushka, first of all, thank you very much for doing this great gesture, and I'm really happy. If I can help you anywhere, just let me know. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.